மெகா டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெண்கள்.com நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, மகா சிவராத்திரி. இந்த பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி தான் நமக்கு மகா சிவராத்திரி. இந்த வருடம் கும்பத்தில் வரக்கூடிய இந்த சூரியன் ராகுவுடன் சேர்ந்து இருப்பதனால் இந்த மகா சிவராத்திரி ரொம்ப ஒரு முக்கியமான இந்த வருட சிவராத்திரியை நம்ம சொல்லலாம். இது 11வது மாதம். இந்த கும்ப மாதம்னு சொல்கிறது தமிழ் மாதங்களில் இது 11வது மாதம். எப்போவுமே இந்த 11வது மாதத்தில் சூரியன் கும்ப ராசியிலேயும் சந்திரன் மகர ராசியிலையும், அதாவது அமாவாசைக்கு முன்னாடி அந்த திதி இருக்கும்போது அந்த நேர் இப்படி இருக்கும் இந்த கோட்டில். அதுக்கப்புறம் அவங்க நேர் கோட்டுக்கு வந்துடுவாங்க. சூரியனும் சந்திரனும் ஒரே கோட்டுக்கு வராங்க. ஸோ இந்த கோட்டில் அவங்க இருக்கும்போது, மகரத்தில் சந்திரனும் சூரியன் கும்பத்திலையும் இருக்கும் பொழுது, அந்த இரவு நேரம் முழுவதும் நம்ம அந்த பத்மாசனம்னு சொல்கிறது, சப்பளங்கால் போட்டுட்டு அந்த பத்மாசனத்தில் உட்கார்ந்து நீங்கள் என்ன மெடிடேஷன் பண்ணுறீங்களோ, நம்ம ஒரு தியானத்தில் இருந்தோன்னா நம்மளுடைய அந்த முதுகு தண்டு பகுதி இருக்குது பார்த்திங்களா, நம்மளோட ஸ்பைனல் கார்டு, அந்த நரம்பு மண்டலங்களும் அந்த இதுவும் பூமியில் உட்காந்து அந்த புவியீர்ப்பு சக்தி அந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் ஜாஸ்தி இருக்கும். அந்த புவியீர்ப்பு சக்தியில் என்ன ஆகும்னு கேட்டேன்னா, நமக்கு உடம்பில் அந்த பாசிட்டிவ் எனர்ஜி நிறையா இருக்கும். நம்ம பாடியை சார்ஜ் பண்ணிக்கிறது தான் மகா சிவராத்திரி. ஸோ அடுத்த ஒரு வருட காலத்துக்கு நம்ம பாடி எனர்ஜெட்டிக்காக இருக்கும். ஸோ இந்த மகா சிவராத்திரியில் இரவு நேரம் முழுவதும் வில்வ இலையினால் சிவனுக்கு அர்ச்சனை பண்ணுறதும், ஓம் நமச்சிவாயா அப்படிங்கிற அந்த மந்திரத்தை இரவு நேரம் முழுவதும் ஜெபித்தால் நமக்கு ஒரு வருட காலம், அடுத்த வருஷம் அந்த மகா சிவராத்திரி வரைக்கும் உடம்பில் அந்த பாசிட்டிவ் வைப்ஸ் சூப்பராக இருக்கும். அதுதான் இந்த மகா சிவராத்திரியினுடைய ஒரு முக்கியத்துவமே. ஸோ அன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா 6 கால பூஜைகள் நடைபெறும். இந்த 6 கால பூஜைகளில் சாயங்காலம் 6:30 மணியிலிருந்து விடிய காத்தால் சூரியன் உதிச்சு சூரிய அஸ்தமித்து ஆரம்பிக்கிற கால பூஜைகள்லேருந்து காத்தால் சூரிய உதயத்தில் இருக்கக்கூடிய அந்த கால பூஜை வரைக்கும் இருக்கக்கூடிய பூஜைகள் ரொம்ப மகத்தானது. இந்த பூஜைகள் எல்லாமே ஸோ நம்ம காலையில் மத்தியானம் பண்ணலை அப்படின்னா கூட சாயங்காலம் 6 மணியிலிருந்து விடிய காலையில் 6 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த கால பூஜைகள், 4 கால பூஜை வரும் அந்த டைமில். அந்த 4 கால பூஜையும் ரொம்ப சிறப்பாக நம்ம கொண்டாட வேண்டும். இந்த மகா சிவராத்திரியினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தா, சிவராத்திரி பொதுவாகவே சிவபெருமானை நோக்கி பார்வதி தேவி தபஸ் பண்ணி அன்றைய இரவு திருக்கல்யாணம் பண்ணின்றதாக ஒரு ஐதீகம். அதனால் மகா சிவராத்திரி கொண்டாடப்படுகிறது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, லிங்கோத்பவர் தோன்றின நாள். அந்த லிங்கோத்பவர்னால் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மகாவிஷ்ணுவுக்கும் பிரம்மாவுக்கும் ஒரு மிகப்பெரிய போட்டி. இவங்க 2 பேருக்குள்ளே யார் சிறந்தவர்கள் அப்படின்னு. அப்போது இவங்க 2 பேரும் சிவபெருமான்கிட்ட போய் கேட்குறாங்க, நான் தான் பெரியவர் அப்படின்னு மகாவிஷ்ணு சொல்கிறார். பிரம்மா இல்லை, நான் தான் பெரியவன். அப்போது சிவபெருமான் சொல்கிறார், என்னுடைய முடியையும் அடியையும் யார் பார்க்குறீங்களோ அவங்க தான் சிறந்தவர் அப்படின்னு சொல்லும் பொழுது, மகாவிஷ்ணு வராக ரூபம் எடுத்து, அதாவது ஒரு பன்றி அவதாரம் எடுத்து பூமியை தோண்டின்றே போகிறார். சிவபெருமானினுடைய அடியை பார்ப்பதற்கு அவரால் முடியல. பிரம்மா மேலே பறந்துட்டே போகிறார், அவராலையும் பார்க்க முடியல. ஸோ அடி முடி காணா அந்த சிவபெருமானை லிங்கோத்பவராக அவர் அந்த அக்னியிலிருந்து அப்படியே வரார். அது வந்த நாள் பார்த்திங்கன்னா மகா சிவராத்திரி அன்னைக்கு தான். ஸோ லிங்கோத்பவர் தோன்றின இந்த தினத்தை திருவண்ணாமலையில் ரொம்ப விமர்சையாக மகா சிவராத்திரி அன்னைக்கு அவங்க கொண்டாடுவாங்க. 3வது இந்த சிவபுராணத்தில் சொன்ன கதை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, திருநீலகண்டராக சிவபெருமான் ஆலகால விஷத்தை அருந்திய நாள் அன்றைக்கி. இப்போ பார்க்கடலில் கடையிறாங்க. அமுதம் கடையும் பொழுது ஒரு பக்கம் தேவர்களும் ஒரு பக்கம் அசுரர்களும் கடையிறாங்க மாறி மாறி. அப்போது அந்த விஷத்தை அந்த பாம்பு கக்கறது வாசுகி. அந்த சிவபெருமான் பூலோகத்தை காப்பதற்காகவும் மக்களை காப்பதற்காகவும் அந்த ஆலகால விஷம் எங்கேயாவது
கலந்துற போகுது அப்படிங்கிறதுனால, பூமியில் விழுந்துட போகிறதுங்கிறதுக்காக அவர் தான் அந்த விஷத்தை வந்து அருந்துகிறார். அப்போ பார்வதி தேவி என்ன பண்ணுறா, ஐயோ சிவபெருமான் இந்த ஆலகால விஷத்தை சாப்பிட்டாருன்னு சொல்லிட்டு போய் அவருடைய கழுத்தை வந்து இப்படி பிடிக்கிறா. அப்படி பிடிக்கிறச்சே அந்த கழுத்தில் வந்து அந்த விஷம் வந்து தங்கிடுறது. கழுத்து மட்டும் சிவபெருமானுக்கு நீல நிறத்தில் மாறுறது. அதனால தான் அவரை திருநீலகண்டர் அப்படின்னு சொல்கிறோம். கண்டம் அப்படின்னா கழுத்துன்னு அர்த்தம். ஸோ திருநீலகண்டராக சிவபெருமான் இருக்கிறது வந்து இந்த சிவராத்திரியில் தான் அவருக்கு வந்து அந்த திருநீலகண்டர் அப்படிங்கிற திருநாமம் வந்து வந்தது. ஸோ மகா சிவராத்திரியில் நாம் எப்படி விரதம் இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சாயங்காலம் 6 மணியிலிருந்து மறுநாள் காலை 6 மணி வரைக்கும் நாம் சிவபூஜை செய்ய வேண்டும். இந்த சிவபூஜையை எப்படி செய்யலாம்? நம்ம வீட்டில் சிவலிங்கம் இருந்தால் கங்கா ஜலம் எடுத்துக்கொண்டு சிவபெருமானை அபிஷேகம் செய்து அர்ச்சனை செய்து வில்வத்தினால் அர்ச்சனை செய்து ஒரு நெய்வேத்தியம் வைத்து சிவபெருமானுக்கு படைத்து நாம் அந்த நாள் வந்து பூஜைகளை செய்யலாம். இல்லை கோவில்களில் போய் இருந்து கண் விழித்திருந்து எந்த கோவிலில் 4 கால அபிஷேகங்கள் செய்து பூஜைகள் செய்கிறார்களோ இந்த 4 கால பூஜையும் நாம் போய் நின்று பார்த்து சுவாமியை நாம் வணங்கலாம். அதாவது இப்போ நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா பஜனை எல்லாம் இருக்குது. அதனால் சிவபெருமானை ஆடி பாடி கொண்டாடி நம்ம வந்து மகா சிவராத்திரியில் கண் விழித்திருக்கலாம். வீடுகளில் பண்ணும் பொழுது நம்ம வந்து அந்த நடுநிசி பொழுது நமக்கு அந்த 3வது சாமம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, 2வது சாமம் இல்லை 3வது சாமத்தில் நம்ம அந்த சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்து ஆரத்தி எடுத்து பூஜைகளை செய்யலாம். எப்படி இருந்தாலும் சிவபெருமானை அன்றைய நாளில் நம்ம வழிபட்டால் நமக்கு செய்த பாபங்கள் தீரும். நம்ம சந்ததிகள் ரொம்ப நல்லா இருப்பாங்க. நம்ம உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். அதனால் இந்த மகா சிவராத்திரி சந்திரன் வந்து திருவோண நட்சத்திரத்தில் இருக்கிறச்சே இந்த சிவராத்திரி வந்து வருடா வருடம் வரும். ஸோ இந்த சிவராத்திரியினுடைய மகிமை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்போவுமே எல்லா சிவராத்திரியுமே விட இந்த சிவராத்திரியை தான் நம்ம மகா சிவராத்திரி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த சிவராத்திரியில் நம்ம என்னெல்லாம் நினைக்கிறோமோ, பார்வதி தேவி பரமசிவனை நோக்கி எப்படி தபஸ் பண்ணி தன்னுடைய வரத்தை பெற்றாலோ அதே போல் நாமும் விரதம் இருந்து பரமசிவனிடத்திலிருந்து நாமும் நம்ம வரங்களை கண்டிப்பாக பெறலாம். அதனால் நல்ல ஆயுள், நல்ல ஆரோக்கியம், நல்ல ஒரு குடும்பம் நமக்கு வேணும்னா மகா சிவராத்திரியில் நாம் விரதம் இருக்கிறது வந்து மிகப்பெரிய பலனை நமக்கு தரும். அன்றைய நாள் தயிர் சாதம் அன்னதானம் செய்யலாம். ஸோ நீங்கள் வந்து அந்த சிவராத்திரி அன்னைக்கு பகல் நேரத்தில் சிவன் அடியார்களுக்கு உணவளிப்பதும் அவர்களுக்கு வஸ்திரதானம் செய்வதும் அன்னதானம் செய்வதும் ரொம்ப ரொம்ப அவங்களுக்கு உகந்தது. சிவபெருமானும் அதை ரொம்ப மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்வார். அதனால் சிவ ஆலயங்கள் சென்று சிவன் அடியார்களுக்கு உணவளிப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இந்த வருடம் இந்த மகா சிவராத்திரியில் ஓம் நமச்சிவாய அப்படிங்கிற மந்திரத்தை உச்சரித்து நான் சொன்ன இந்த புராணங்கள் இது எல்லாமே நம்ம மனசில் கொண்டு பார்வதி தேவி எப்படி சிவபெருமானை அடைந்தாலோ அதே போல் நம்மளும் நம்மளுடைய வாழ்க்கையில் பாவங்கள் தீர்ந்து மோட்சத்திற்கான வழியை நாம் தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். இன்றைய நாள் இந்த பெண்கள்.com நிகழ்ச்சியில் நம்ம சுபகிரகம் பகுதியில் மகா சிவராத்திரியினுடைய பெருமைகளும் மகா சிவராத்திரி அன்று எப்படிப்பட்ட பூஜைகள் செய்ய வேண்டும் என்பதையும் நம்ம பார்த்தோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.